வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பல நாட்களுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது. ஒரு அறிவிப்புன்னு கூட சொல்ல முடியாது, 2 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. அது ஒன்று என்ன அப்படின்னா, வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட நாட்களில் ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அது என்ன அப்படின்னா, முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கும் வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது. பாண்டிச்சேரியிலிருந்து திருப்பதி வரைக்கும் அந்த வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது அப்படின்னு அறிவிப்பு இருந்தது. ரயில்வே அமைச்சகம் வரைக்குமே அந்த தகவலை உறுதிப்படுத்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் கடந்து போன பிறகும் கூட இன்று வரைக்குமே வந்தே பாரத் ரயில் பாண்டிச்சேரி பக்கம் எட்டி பார்க்குறதே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, மேம்பாட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது, ரயில் நிலையம் புதிதாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பணிகள் இன்னும் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆரம்ப நிலையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சால் தான் வந்தே பாரத் ரயில்கள் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்னொரு அறிவிப்பும் வந்தது. புதுச்சேரியில் இருந்து பெங்களூர் வழியாக மைசூருக்கு ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அறிவிக்கப்பட்ட இந்த 2 ரயில்களும் இப்போதைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. காரணம், இந்த ரயிலை பராமரிப்பு பணி செய்வதற்காக பல்வேறு வசதிகள் தேவைப்படுகிறது. அதெல்லாம் எப்போ செஞ்சு முடிக்கிறாங்களோ அப்போ தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லை, அறிவிக்கப்பட்ட பல்வேறு வந்தே பாரத் ரயில்கள் என்ன ஆச்சுன்னே தெரியல. கூடிய விரைவில் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கான டைம் டேபிளும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ரயில் ஓடின பாடு இல்லை. இந்த ரயில் மட்டும்தான் இப்படியா அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து மைசூர் வரைக்கும் இயங்கக்கூடிய வந்தே பாரத் ரயில் என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆக கிட்டத்தட்ட அறிவிக்கப்பட்ட 4 வந்தே பாரத் ரயில்கள் இதுவரைக்குமே இயக்கப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதை மனசில் வச்சுக்கிட்டு அறிவிக்கப்பட்ட ரயில்களை இயக்குனாங்க அப்படின்னா உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாக பொதுமக்களுக்கு இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.